மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பட்டா கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் தடையை மீறி ஆட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து மனுக்களை புகார் பெட்டியில் போட்டுவிட்டு சென்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி விவரங்களை வழங்கலாம். ஆஷினி, தமிழக அரசு பார்த்தோன்னா கடந்த இந்த ஆண்டு பார்த்தோன்னா பல லட்சம் வீட்டு மனை பட்டா இல்லாதவருக்கு வீட்டு மனை பட்டாவும் கட்டிய வீடுகளை ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தது. ஆனா பார்த்தோன்னா தேனி மாவட்டத்துல குறிப்பா பார்த்தோன்னா தருமபுரி கிராமத்துல வீட்டுமனை பட்டா பதிந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க காலதாமம் செய்யப்பட்டு வருவதாகவும், மேலும் பார்த்தோன்னா தேனி, அள்ளிநகரம், சமதர்மபுரம், பிசிப்பட்டி, அன்னஞ்சிவிளக்கு இந்த பகுதியில 60 ஆண்டுகளாக குடியிருந்து வரும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமல் காலகாலம் செய்யப்பட்டு வருவதை கண்டித்து பார்த்தோன்னா இன்று தமிழ்நாடு விவசாய சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தினர் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்தாங்க. இந்த போராட்டத்தின்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வாயிலில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது பார்த்தோன்னா போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் திடீரென தடையை மீறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ளே செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையை தடுத்து நிறுத்திய போதிலும் அவர்கள் அதனை கேட்காமல் கூட்டமாக தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி உள்ளே புகுந்தனர். அந்த சமயத்துல அங்கிருந்து காவலர்கள் உடனடியாக அந்த இடத்துல ஒரு கோரிக்கையை பெட்டி வைத்து, அதாவது உள்ளே வந்த மக்களை அந்த பெட்டியில் தங்களின் கோரிக்கையை வைக்குமாறு அறிவுறுத்திய நிலையில பொதுமக்கள் வரிசையாக நின்று அந்த கோரிக்கையை அந்த பெட்டியில் போட்டனர். இதனால இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.